ஒவ்வொரு நாளும் இந்த பதாஞ்சலி மகரிஷியோடைய சூத்திரத்திலேருந்து ஒரு விஷயமா பார்த்துட்டு வரோம் மாஸ்டர்ஸ். நம்ம வந்து நிதானமாக பயிற்சியை துவங்க வேண்டும். மிதமாக அதை வழி நடத்திட்டு போகணும். அதே மாதிரி தீவிரமாக உறுதியாக அந்த பயிற்சியை நம்ம செய்யணும். ஸோ அந்த மாதிரி 3 நிலையில் நம்மளுடைய பயிற்சிகளை மேற்கொள்ளணும் அப்படின்றத நேற்று நம்ம பேசணும். ஸோ மாஸ்டர்ஸ் எல்லாமே ரொம்ப அற்புதமாக அதை நீங்கள் உள்வாங்கியிருக்கீங்க. ஸோ நம்ம பயிற்சி வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா நல்லா விறுவிறுப்பாக வருவாங்க. வந்துட்டு பண்ணணும் அந்த எவ்வளோ வேகமாக உள்ளே வந்தாங்களோ அவ்வளோ வேகமாக அவங்களுக்கு அந்த சவால்கள் வந்து நின்னோடனே சரி இதுக்கு ஏதாவது ஒரு சுலபமான வழி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் தொடர்ந்து இதில் நம்ம வந்து பண்ணிகிட்டே இருக்க தான் வரும் தீர்க்க கால பயிற்சி. தீர்க்க கால பயிற்சினா நீண்ட கால பயிற்சி நம்ம மேற்கொண்டுட்டே இருக்கணும். அதில் தான் இந்த இடத்துல ரிசல்ட். அப்போ வந்து தீர்க்க கால பயிற்சினா நம்ம எப்படி பண்ணோம், ஃபஸ்ட்டு அரை மணி நேரம் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் 1 மணி நேரம் பண்ணுவாங்க, 5 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸ் இப்படி அவங்களுடைய நேரத்தை அதிகரிக்கணும். அப்போ தான் வந்து அந்த இடத்துல அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அது மாதிரி அந்த சூத்திரத்தை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அந்த உறுதியாக பண்ணக்கூடிய தன்மைக்கு வரும்போது அவங்க எவ்வளோ சவால்களை சந்திக்கிறாங்க, அதுக்கு எப்படி பண்ணணும்ன்ட்டு பதஞ்சலி மகரிஷி என்ன சொல்கிறாரு, ஈஸ்வர பிரணிதானம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூத்திரத்தில் சொல்கிறாரு. ஸோ அது என்ன ஈஸ்வர பிரணிதானம்னா என்ன அப்படின்னாக்கா, நம்ம நேற்று பேசணும் இல்லையா, யாம நியம ஆசன பிராணாயாம பிரத்திகார தாரண தியான சமாதி அப்படின்னு பேசியிருப்போம். ஸோ அப்போ வந்து அதில் வந்து யாம நியமாவில் வந்து அதில் ஒரு 5, நியமில் ஒரு 5 இருக்குது. அகிம்சை, சத்தியம், அஸ்தயம், பிரம்மச்சரியம், அப்பரிகிரக அப்படின்னு சொன்னாக்கா அது யாமாவோடைய சிஸ்டம், யூனிவர்சல் லா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியம, அதை பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள். ஸோ அதை பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் என்னன்னாக்கா சௌச்சம், சந்தோஷம், தபக, சுவாத்தியாய, ஈஸ்வர பிரணிதானம். ஸோ இந்த யாம நியமாவை அவர் ஏன் லாஸ்ட்ல போட்டாருனாக்க, முதல்ல உட்கார்ந்துக்கோ, ஆசன பிராணாயாம பிரத்திகார தியான அப்படின்னு சொல்லி அவர் கொண்டு வந்தார். ஸோ அதை இந்த சூத்திரத்தில் அவங்க என்னன்னாக்கா அந்த ஈஸ்வர பிரணிதானம்னா என்னன்னு சொல்ல போகிறாங்க. ஸோ இப்போ நமக்கு இந்த 3 நிலை பயிற்சி சொன்னோம் இல்லையா, நிதானமான பயிற்சி, மிதமான பயிற்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல உறுதியான பயிற்சி. இப்போ இந்த உறுதியான பயிற்சி வர முடியாமல் அவங்க கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி கஷ்டப்படும் போது இல்லை முதல்ல என்டர் ஆகும்போதே அவங்களுக்கு வழி தெரியலைங்கும் போது சொல்லுவாங்க. இப்போ நம்ம நிறைய பேருக்கு மெடிடேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்கிறோம், கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, புரிஞ்சும் புரியாத மாதிரியே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, புரியும் இல்லைன்னா புரியாத மாதிரியும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. சொல்றவர் என்ன பண்ணுவாரு, இவருக்கு எப்படியாவது சொல்லி வச்சு புரிய வச்சிடணுன்ட்டு விதவிதமாக சொல்லுவாங்க, விதவிதமாக சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தர் ஒரு ஊருக்கு போறாரு, அந்த ஊருக்கு போனோன்னா அவர் என்ன பண்றாரு, வழி கேட்குறாரு, எனக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகணும், எப்படி போறது? அங்க இருக்கிறவர் என்ன சொல்றாரு, நீங்க இப்படியும் போகலாம் இப்படியும் போகலாம். இவருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடுது, நம்ம கேட்ட ஊருக்கு வழி 2 வழி சொல்றானே, இப்படியும் போகலாம் இப்படியும் போகலாம், இப்போ நான் எப்படி போறது? இவர் அப்படி அந்த எண்ணம் நினைக்கும் போதே அவர் என்ன பண்றாரு, இன்னும் கொஞ்சம் அவர் சொல்லுவார், இந்த வழியில போனீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், இந்த வழியில போனீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடா போகலாம் அப்படின்னு அந்த 2 பாதையினுடைய இம்பார்ட்டன்ஸை சொல்ல ஆரம்பிச்சிருவார். அந்த 2 பாதையினுடைய நன்மை தீமைகளை சொல்ல ஆரம்பிப்பார். இவர் அதுக்கு ஒரு யோசனை ஓடிக்கிட்டு இருக்கும் மண்டையில. அப்போ பார்ப்பாரு, இவர் வெளியூர் போல இருக்கு, கொஞ்சம் பயப்படுறாரு போல இருக்கு. அப்போ அவர் என்ன சொல்லுவாரு, இது 2 இல்லாத 3வது ஒரு வழி சொல்லுவார்.
இவரு எப்படியாவது இவரு வந்து நல்லா சொல்லணுன்றதுக்காக 3வது ஒரு வழியை கண்டுபிடிச்சு சொல்லுவார். இப்படி அந்த வழி நடத்துறவரு புரியாதவருக்கு புரியறத சொல்லி கொடுத்துட்டு இருப்பார். அது மாதிரி நம்ம இதுல தியானம் என்றால் சுவாசம் மீது கவனம்னு சொன்னாக்கா புரிஞ்சிடுச்சுன்னா ஓகே. புரியல, புரிஞ்ச மாதிரி இருக்குதுன்னாக்கா அடுத்து நெக்ஸ்ட் போயிட்டே இருப்பாங்க. அப்போ நமக்கு என்னன்னா, இப்போ ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா அந்த விஷயத்துடைய வார்த்தையில இவங்க எப்படி உருவம் எடுத்துக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் அவங்க நிற்பாங்க. நேற்று அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னப்போ ஒருத்தர் வந்து யானையோட காலை போய் பிடிச்சிக்கிட்டா தூணுனாக்கா தூணுன்னு நினச்சிக்குவார். அந்த மாதிரி அந்த வார்த்தை இவருக்கு எந்த அர்த்தத்தை கொண்டு அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிறாரோ அதை அவர் என்ன பண்ணுவாரு, அந்த பாதையில் தான் போயிட்டு இருப்பார். அந்த பாதையில் தான் அவர் போயிட்டு இருப்பார். இப்போ நம்ம வந்து இந்த ஃப்ரீக்குவென்சியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஈஸ்வர பிரணிதானத்துக்கு முன்னாடி சுவாத்தியாயன்னு ஒன்று இருக்கும். இந்த சுவாத்தியாய அப்படின்னு சொன்னாக்க நம்ம புத்தகம் படிக்கிறதுன்னு நினச்சிக்குவோம். அதனால அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை தப்பா புரிஞ்சுக்கின வாசி எல்லாம் புத்தகத்தையே படிப்பாங்க. ஈஸ்வர பிரணிதானத்துக்கு முன்னாடி இதுக்கு இன்னும் அர்த்தம் தெரியல, அதுக்கு முன்னாடி இருக்கிறத சொல்றேன். சுவாத்தியாய அப்படின்னாக்க ஸ்வா அத்தியாய அப்படின்னாக்க ஸ்வான்னா சுயம், அத்தியாயனா படிக்கிறது, சுயமா படிக்கிறது. அதுக்கு அர்த்தம் என்ன? சுயமா படிக்கிறது. அப்போ சுயமா படிக்கணுங்கும் போது நம்ம சுயத்தை போய் படிக்கணும். சுயம்னா செல்ஃப், செல்ஃப் ஸ்டடி. செல்ஃப்ங்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சோலை சொல்றாங்க, உன்னுடைய சுயத்தை போய் படி அப்படி சொல்றாங்க. நிறைய பேர் அந்த இமேஜ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இவன் மண்டைய புத்தகமா போட்டு இவன் மண்டையை திருப்பி இவனை படிக்கிற மாதிரி ஒரு இமேஜ் போடுவாங்க. நீ வெளியே போய் படிக்காத, உன்னை போய் படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுவாத்தியாய்க்கு இமேஜ் எப்படி போடுவான்னா, இவன் மண்டையை கட் பண்ணி எடுத்துருவான் உடம்புல இருந்து. எடுத்துட்டு இது ஒரு புத்தகம் மாதிரி இப்படி போட்டு இவன் மண்டையை இவனே கையில வச்சு படிக்கிற மாதிரி ஒரு இமேஜ் கொடுப்பான். ஒன்ன நீ படி, சுவாத்தியாய, செல்ஃப் ஸ்ரீ, ஸ்வானா சுயா, அத்தியாயனா படி, சுவாத்தியாய, உன்னை பத்தி தெரிஞ்சுக்கோ. அப்போ உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா போய் புத்தகத்தை படிச்சா இன்னொருத்தனை பத்தி தான் தெரிஞ்சுக்க முடியும். அவர் என்ன சொல்றாரு, இவர் என்ன சொல்றாரு. அப்ப கடைசி வரைக்கும் என்ன பண்ணணும்னா புத்தகத்தை தான் படிச்சுட்டு இருப்பான். கடைசி வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, புத்தகத்தை தான் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அவங்கள படிக்க மாட்டாங்க. ஸோ அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் வந்து தவறா புரிந்த காரணத்தினால் பாதை தவறாவே போயிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும். தியானம், சுவாத்தியாய, சஜ்ஜன சாங்கத்தியம் அப்படின்னு சொன்னாக்க, தியானம் செய், உன்னை பத்தி நீ தெரிஞ்சுக்கோ, சஜ்ஜன சாங்கத்தியம் அதை நீ சொல்லு, அதை மற்றவர்களுக்கு சொல்லு, அது சொல்றத நீ கேளு, அனுபவத்தை கேளு. அது வந்து நமக்கு தாட்ஸ், நமக்குள்ள வர்றது திங்கிங், இதை நீ சொல்லு. ஸோ அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் தெரிஞ்சாதான் பயணிக்க முடியும். வார்த்தையினுடைய அர்த்தம் தெரியலன்னா திசை மாறிடும், நம்மளுடைய பயணம் வந்து திசை மாறிடும். இப்போ போய் அவங்க கேட்டாக்க தியானம் செய்வாங்க, புத்தகத்தை படிப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னாக்கா அவங்களுக்கு புத்தகத்தை படிச்சுட்டே இருப்பாங்க, தியானம் பண்ணுவாங்க, செல்ஃப் ஸ்டடி வராது, உள்ளுக்குள்ள அவங்க போய் படிக்க மாட்டாங்க. இப்போ நேற்று கூட நிறைய மாஸ்டர்ஸ் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்க. புத்தகம் படிக்கிறது அப்படி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போ என்னன்னாக்க இங்கே அந்த வார்த்தையை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கனாக்க அதுபடி அவங்க உள்ள போவாங்க. அந்த புத்தகத்தினுள்ள இருக்க விஷயத்த அவங்க சொந்தமா படிக்கும்போது ஒரு அர்த்தம் இருக்குது, இன்னொருத்தர் படித்து சொல்லும் போது அது இன்னொரு அர்த்தமா இருக்கும். லாவோட்சு, நிறைய பேருக்கு லாவோட்சு தெரியும். மௌனமாவே இருந்தவர் ரொம்ப நாள். அந்த மௌனமாவே இருந்தவர் என்ன பண்ணாரு, நிறைய விஷயம் வச்சிருந்தார். அந்த ஊர் மன்னர் என்ன பண்ணாரு, போய் அந்த மனுஷனை கூட்டிட்டு வா, அந்த ஒரு யோகியை கூட்டிட்டு வா, அவர் நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு, அதை வந்து புத்தகமா போட சொல்லு. அவர் வந்து வந்த பிறகு சொல்றாரு ராஜா கிட்ட,
சுவாமி நீங்க சொல்ற மாதிரி நான் வந்து என்னுடைய அனுபவத்தை வந்து புத்தகமா எழுதுனேன்னா அது எழுதும் போதே அது பொய்யா போயிடும், நான் எழுத முடியாதது. அவருடைய கட்டளை, அவர் கட்டளைக்காக அவர் ஃபர்ஸ்ட் பேஜ்லயே அவர் என்ன எழுதுறாரு, நான் எழுதும் போதே இது பொய்யா போகுது, என்னுடைய உணர்வுக்கு வார்த்தைகள் இல்லை சொல்ல, அதனால் இது பொய்யாக போகுதுன்னு எழுதிட்டு அப்புறமா தான் கதையவே எழுதுவார். அப்ப என்னன்னா நமக்குள்ள இருக்கிற ஃபீலை வந்து யாருக்கும் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு வேர்ட்ஸே கிடையாது. நம்ம போடுற வேர்ட்ஸ் அத்தனையுமே வந்து எப்படியாவது இவங்களுக்கு சொல்லணும்னு சொல்றதுக்கு சொல்றோம். ஆனா அந்த வேர்ட்ஸ் முழுமையா அதை நம்ம உணர்வை கொண்டு போய் சேர்க்குதான்றது எவ்வளவு தூரம்னு தெரியாது. அதனால நம்ம படிச்சு சொல்லும் போது அது பாதி கட்டாயிரும். அவங்களா படிச்சாக்க அது ஒரு சேஞ்ச் வரும். அதுக்கு தான் அந்த சுவாத்தியாயில அவரா படிக்கணும். அவரா படிச்சாதான் அது டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிறைய கிடைக்கும். இன்னொருத்தர் சொல்லி வந்தா கொஞ்சம் கிடைக்கும், கொஞ்சம் தூரம் போன பிறகு அவருக்கு டவுட் வரும். அப்போ படிச்சவரை போய் கேட்க முடியாது. என்னமோ சொன்னார் அன்னைக்கு, என்ன சொன்னாருன்னு கேட்க முடியாது. எப்படி சொன்னீங்க, எந்த அர்த்தத்துல சொன்னீங்க கேட்க முடியாது. அதான் அங்க விஷயம். குவாலிட்டி குறையும். வேற இது வந்து தப்பு சொல்றது இல்லை, அதனுடைய குவாலிட்டிஸ் வந்து அவ்வளோ ரகங்கள் தரம் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். அந்த வேல்யூ வந்து குறைஞ்சது. அப்போ இப்போ நமக்காக ஒருத்தர் தியானம் செஞ்சா அது வேல்யூ எப்படி இருக்கும்? நம்ம தியானம் செஞ்சா நம்ம தியானம் செஞ்சா நமக்கு வேல்யூ அதிகம். நமக்காக இன்னொருத்தர் தியானம் செஞ்சுட்டு இருந்தா வேல்யூ எப்படி இருக்கும்? 0 தான் அது. அப்படி இருந்ததுன்னா சொல்லுவாங்க, எனக்காக கொஞ்சம் தியானம் செய்யுங்களேன், எனக்கு வந்து கொஞ்சம் நிறைய பிரச்சனை இருக்கு, எனக்காக கொஞ்சம் வந்து எல்லாம் குரூப்பா உட்காந்து தியானம் பண்ணலாமா? ஸோ அப்படி ஒரு நினச்சிக்கிறாங்க. முதல்ல இவர் உட்காந்தாதான் அங்கே வேலையே, மற்றவங்க உட்காந்தாலாம் வேலை கிடையாது. அது செகண்ட், 2ஆம் நிலைக்கு உள்ள. முதல்ல இவர் உட்காரணும். ஸோ அந்த பிரச்சனைக்கு இவர் முதல்ல உட்காந்து தியானம் செய்யணும். இவர் தியானம் செஞ்சா உள்ளுக்குள்ள நிறையா கிளாரிட்டிஸ் வரும். அதை அவர் வந்து என்ன பண்ணலாம், போய் அந்த கிளாரிட்டிக்காக சில விஷயங்களை சேகரிக்கலாம். அது புத்தகங்கள்லையோ இல்லை கூகுள்லையோ இல்லை வேற எங்கேயோ போய் கேட்கலாம். சில மாஸ்டர்ஸ் டிஸ்கஸ் பண்ண ஆன்சர் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அவங்களுடைய பயணம் இருக்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த இடத்துல ஈஸ்வர பிரணிதானம் அப்படின்னு என்னன்னாக்க, அந்த வார்த்தைகளை வந்து இவர் பிடிச்சிக்கும் போது அதையே பிடிச்சிக்குவார். அதுக்கான அர்த்தத்தை இவர் பின்னாடி பார்க்க மாட்டார். அதனால அவர் என்ன பண்றாங்க, சொல்றவங்க எப்படியாவது இவருக்கு புரியணும்னு சொல்றதுக்கு நிறைய வழிகளை போடும்போது தான் 2 வழி இல்லைன்னா 3வது வழி சொல்ல போறாரு. ஸோ அந்த 3வது வழி சொல்லும்போது அவருக்கு இந்த இடத்துல பதஞ்சலி மகரிஷி என்ன சொல்ல வராரு அப்படின்னாக்க, நம்ம யோகம்னா சித்த விருத்தி நிரோதக, யோகம்னா சித்த விருத்தி நிரோதக. இந்த சித்தத்தை வந்து விருத்தி நிரோதக செய்யறதுக்கு உனக்கு இவ்வளோ ஃபார்முலா சொல்லியிருக்கேன், இதெல்லாம் உனக்கு புரியல, உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, இது ஃபாலோ பண்றதுக்குலாம் ரொம்ப கடினமா இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, நீ என்ன பண்ணு, பேசாம ஈஸ்வர பிரணிதானம், ஈஸ்வரனோட பாதத்துல சரணடைஞ்சிரு போய் பேசாம. பிரணிதானம்னாக்க சரணடைவது, ஈஸ்வரன்னாக்க அந்த செல்ஃப், நம்ம வந்து நமக்குள்ள ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தியுள்ள போய் நீ சரணடைஞ்சிரு. ஸோ இங்க ஈஸ்வரன் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு ஏதோ ஒரு உருவம்லாம் குடிச்சு வச்சிருப்பான், அவரு தான் நினைச்சிட்டு நம்ம இருக்க வேண்டாம். இதெல்லாம் வந்து ஒரு அடையாளப்படுத்துறாங்க, அந்த எனர்ஜிக்கு ஒரு அடையாளம் கொடுத்துருக்குறாங்க. அந்த அடையாளத்தை நம்ம கற்பனையில் இல்லை. அந்த இடத்துல என்னன்னாக்க, இப்போ ஒரு வீணை இருக்கு, அந்த வீணையிலிருந்து ஒரு மியூசிக் வருது இல்லையா, அந்த வீணைனால மியூசிக் வருதா, அந்த வீணையை மீட்டுறதுனால மியூசிக் வருதா அப்படின்னாக்கா, அந்த வீணை மூலியமா வருது. அந்த இசை வந்து அந்த வீணை மூலியமா வருது, வீணைனால வரல, அந்த வீணை மூலியமா வருது. இல்லைன்னா வேற இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுத்தா அதுல அந்த இசை வந்துட போகுது. ஆனா அந்த வீணை மூலமா வருது. சரி, அந்த வீணை மூலமா வர்றதுக்கு அங்க என்ன வேலை நடக்குதுன்னா, ஒரு விரலை வச்சு செஞ்சுட்டு இருப்பாரு. அந்த விரல்னாலதான் அந்த இசை வருதான்னாக்கா, அந்த விரலை மீட்டுறதுக்கு உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் நடக்குது அவருக்கு. அந்த விரலெல்லாம் இப்படி ஆப்ரேட் பண்ணுன்னு சொல்லி ஒரு விஷயம் நடக்குது. அந்த விரல் மூலியமா தான் அந்த இசை வருது, விரல்னால இல்லை. இந்த விரல்னால
அந்த இசை வரல, விரல் மூலியமா வருது. அப்ப மூலியங்கும் போது இதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்ல ஒரு விஷயம் நடக்குதுங்கிறது அர்த்தம். சரி, அப்படி போய் பார்த்தாக்க அவருடைய அறிவுனால அது வாசிக்கிறாரா அப்படின்னு கேட்டாக்க, அவர் அறிவின் மூலியமா வாசிக்கிறார். அறிவுனால வாசிக்கல, அறிவின் மூலியமா வாசிக்கிறார். அப்போ மூலியம் சொல்லும் போது அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்ல ஒரு சப்போர்ட் இருக்குது. அப்ப அறிவின் மூலியமா அதுக்கு பின்னாடி போய் பார்த்தாக்க அவருக்குன்னு ஒரு உணர்வு இருக்குது. அந்த உணர்வு அவருக்கு சொல்லுது, இப்படி இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லுது. அப்ப அவர் என்ன சொல்றாரு, அந்த உணர்வுல போய் நீ சரணடைஞ்சிரு. பிரணிதானம்னாக்க அந்த உணர்வை தான் அவரு ஈஸ்வரன் அப்படி சொல்றாரு. உனக்குள்ள இருக்கிறது அந்த ஈஸ்வரன், அதுக்குள்ள போய் நீ சரணடைஞ்சிரு. பிரணிதானம்னாக்க சரண்டர். அந்த சரண்டரை நம்ம இன்னும் ரொம்ப அழகா சொல்லணும்னா சமர்ப்பணம்னு சொல்லுவாங்க. சமர்ப்பணம்னு சொல்லும் போது இங்க என்ன அர்த்தம் வரும் அப்படின்னாக்க, வித் லவ். உங்களை யாரும் ஃபோர்ஸ் பண்ணல, போய் சரணடைகிறதுக்கு யாரும் இங்க ஃபோர்ஸ் பண்ணல, நீங்களா உள்ள போறீங்க. ஒரு பாயும் ஒரு கேர்ளுக்கு ஒரு லவ் வந்துச்சுன்னா அதுக்கு பிரேமம்னு சொல்லுவாங்க. அப்போ போய் சமர்ப்பணம்னு சொல்லக்கூடாது, வேர்டு மாறிடும். ஆனா லவ் இருக்கு, அந்த லவ் என்ன சொல்லுவாங்கன்னா பிரேமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நம்ம செல்ஃபுக்குள்ள போய் நம்ம வித் லவ்வோடு நம்ம செல்ஃபுக்குள்ள போறோம்னா அதுக்கு பேர் சமர்ப்பணம். ஸோ இந்த லவ்வுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு ஒரு பேர் இருக்குது. ஸோ அது ஏன் அப்படின்னா அந்த பேர் சொல்லும் போது அதுக்கு பேக்ரவுண்டில் அதுக்கு அர்த்தம் மாறிடும். அப்போ இந்த இடத்துல நான் பிரேமம் பண்ணுறேன், கடவுளை போய் நான் லவ் பண்ணுறேன் சொல்லுவேன். கடவுளிடம் நான் சமர்ப்பணம் ஆகிறேன், அது கரெக்டான வேர்ட். ஸ்பிரிச்சுவலில் போய் நான் ஐ லவ் காட்னு சொல்லக்கூடாது, ஐ சரண்டர். ஏன்னா காடெல்லாம் லவ் பண்ண முடியாது, நம்ம தான் காடு. நம்மளுக்கு இல்லை எப்படி போய் வெளியே இருக்கிற வச்சு தான் அப்படி பேசுறாங்க. அவங்க கடவுளை வெளியே பார்க்குற வச்சு தான் போய் ஒரு லவ் பண்ணணும் போல இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க. அவங்க தான் அந்த லவ் பண்ணுன்றவரதே அவர் தான். அப்புறம் எப்படி? ஸோ இதெல்லாம் அஜ்ஞானம், அஜ்ஞானிகள் சொல்லிக்கிறது. ஸோ அப்போ நமக்குள்ள சரண்டர் ஆகணும், சமர்ப்பணம். ஸோ சமர்ப்பணம்ங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா வித்தின் லவ். அது யார் ஃபோர்ஸ்லையும் நடக்கிறது இல்லை, உங்களுக்குள்ள தானா நடக்கிறது. ஸோ அப்போ அவர் என்ன சொல்றாரு, யோக சித்த விருத்தி நிரோதக அப்படிங்கிற ஒரு விஷயம் உனக்குள்ள நீ கவனிச்சு போயிட்டே இருக்க. ஃபர்ஸ்ட் அவர் சுவாசத்தை கவனிப்பாரு. சுவாசத்தை கவனிச்ச உடனே மெல்ல மெல்லமா அந்த சுவாசம் சின்னதாயிட்டே இருக்கும். சின்னதாகி போய் சித்தமாயிருங்க. இங்கே இருந்து போயிட்டு வந்தது மெல்ல இங்க சித்தமாகும். சித்தமானவருக்கு இந்த வெளியில தெரிஞ்ச விஷயம் எல்லாம் பிஹைண்ட் தட், அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு முன்னாடி நடந்தது, அதுக்கு பின்னாடி என்னங்கிறதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சோம். அதுக்கெல்லாம் அர்த்தம் தெரிய தெரிய மெல்ல மெல்லமா என்ன ஆகும்னா ஒரு உடல் மறைஞ்சு போயிடும். உடல் மறைஞ்சு போயிடும், அப்புறம் சுவாசம் மறைஞ்சு போயிடும், மெல்ல மெல்லமா தாட்டும் காணாமல் போயிடும். ஒரு எம்டினஸ் வரும். அந்த எம்டினஸ்ல அவர் எவ்வளவு நேரம் இருக்கிறாரு, அதுதான் இங்க நமக்கு டாஸ்க். நமக்கான டாஸ்க் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த எம்டினஸ்ல நீ எவ்வளவு நேரம் இருக்கிற? 5 நிமிஷம் இருக்கிறியா, 10 நிமிஷம் இருக்கிறியா, அரை மணி நேரம் இருக்கிறியா, 1 மணி நேரம் இருக்கிறியா, ஒரு நாள் இருக்கிறியா, எவ்வளவு நேரம் இருக்கிற? இந்த டாஸ்கை யாரு ஃபில் பண்றாங்களோ அவங்களுக்குள்ள ஒரு ஜாய் வந்துடும். அப்போ அந்த சரணாகதிங்கிறது பார்த்தீங்கன்னா தானா நடந்தது, அது சொல்லி நடக்காது, தானா நடக்கிறது. அது தானா நடக்கணும்னா சாதனை இருக்கணும். ஸோ அந்த சாதனைக்கு பூர்ண வைராக்கியம் வரணும். இப்போ இன்னைக்கு ஒரு விஷயம் சேர்க்கிறோம், பூர்ண வைராக்கியம். பூர்ண வைராக்கியம் இருந்தால் தான் அந்த சரணாகதி வேலை செய்யும். பூர்ண வைராக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி கொஞ்சம் டவுட் இருக்கும், கொஞ்சம் அந்த தடைகள்லாம் சொன்னோம் இல்லையா, அவித்யா, ஸ்மிதா, ராகா, தேவதா, பிலிவாஸ், இதெல்லாம் அவர் அட்டாக் பண்ணி வெளியே தள்ளி விட்டுரும். பூர்ண வைராக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னாக்க இவங்கெல்லாம் இவர் நிக்கிறத சுத்தி நிற்கும். இவர் நிக்கிறத சுத்தி அந்த 5 தடை நின்றுட்டே இருக்கும். இவர் எப்ப அசருவாரு இவரை போய் பிடிச்சிக்கலான்னு நின்றுக்கிட்டே இருக்கும்.
என்ன இல்லைன்னா பூர்ண வைராக்கியம் இல்லைன்னா. ப்ராக்டிஸ் இருக்கு, வைராக்கியம் இல்லை. அதான் நிறைய மாஸ்டர்ஸ்க்கு ஏன் 2 வருஷம் கழிச்சு இன்னும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, நான் நிறையா மணிக்கணக்காக தியானம் பண்ணுறேன், அது செய்கிறேன் இது செய்கிறேன் 2 வருஷமா பண்ணுறேன், இன்னும் இது வரைக்கும் ஒன்றும் நடக்கலைன்னா அங்கே பூர்ண வைராக்கியம் இல்லை. பூர்ண வைராக்கியம் இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாரு, பயிற்சி சொல்கிறத கேட்டே இருப்பார், பயிற்சி சொல்கிறத கேட்டே இருப்பார். அவருக்குள்ளே போகவே இல்லை. அவர் இந்த பூர்ண வைராக்கியத்துக்கு அவர் வரல. பூர்ண வைராக்கியத்துக்கு வந்தால் தான் இந்த விஷயம் நடக்கும். அப்போ என்ன சொல்கிறாரு, இந்த ஈஸ்வர பிரணிதானங்கிறது உனக்கு இந்த வழியெல்லாம் தெரியல, இந்த வழியில் போகிறது உனக்கு கஷ்டமாக இருக்கு அப்படின்னா சைலண்டாக போய் சரணடைஞ்சிடும். உனக்குள்ள சரணடைஞ்சிட்ட அப்படின்னு சொன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அது வழி நடத்துக்கும். அதான் இன்னொரு வழி சொல்கிறார் அவர். அதுதான் இவர் என்ன பண்ணிட்டாரு, நம்ம பத்ரிஜி மாஸ்டர் அதை தூக்கி லாஸ்ட்டில் போட்டார். யாமன்யமை தூக்கி லாஸ்ட்டில் போட்டது என்ன அப்படின்னாக்கா, அந்த ஈஸ்வர பிரணிதானங்கிறது கடைசியாக வருது. இப்போ சரண்டர் ஆகுறதுங்கிறது தானாக நடக்கும். நீ ஆசன பிராணாயாம பிரத்திகார தாரண தியான சமாதி நடந்துச்சுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அது நடந்து ஃபைனலாக இருக்குது ஈஸ்வர பிரணிதான் தானாக நடக்கும். அவர் இன்னும் சிம்பிள் பண்ணுறாரு. நீ எதுவும் நிறைய ஆராய்ச்சி பண்ணாத, கையை கொடுத்துரு, கண்ணை மூடிக்கோ, உட்காந்துக்கோ, தானாக நடக்கும். ஸோ வழி தெரியாதவங்களுக்கு, இந்த பயிற்சியில் கஷ்டப்படுறவங்களுக்கு, உறுதியாக செய்ய முடியாதவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க பதாஞ்சலி மகரிஷினா, சைலண்டாக போய் நீ உனக்குள்ள சரணடைஞ்சிரு. அது பேர் தான் ஈஸ்வர பிரணிதானம். இப்போ நிறைய பேருக்கு ஈஸ்வர பிரணிதானம்னா இன்னும் சரியாக தெரிஞ்சிருக்காது. ஐ திங்க் இன்னைக்கு அதுக்கு ஒரு விளக்கம் கிடைச்சிடும். ஏன்னா அவங்க ஒரு விஷயத்தை எப்படி சுவாதியாதுக்கு ஒன்று பிடிச்சிக்கிட்டாங்களோ அது மாதிரி ஈஸ்வர பிரணிதானத்துக்கு ஒன்று பிடிச்சி வச்சிருப்பாங்க. அந்த பிடிச்சி வச்சிருக்கிற விஷயத்த அவங்களால பிரேக் பண்ணி உள்ளே போக முடியாது. ஏன்னா அதுக்கு உருவம் கொடுத்து ததா திருஷ்ட சுரூப அவஸ்தானம், தாம் உருவகம் படித்த விஷயத்தை நான் பிடித்து கொண்டேன், பிடிச்சிக்கிட்டாங்க. அதை உடைக்கிறது ரொம்ப டஃப். அதுக்கு இந்த மாதிரி தீர்க்க கால பயிற்சி, பூர்ண வைராகியம், அந்த எனர்ஜி லெவல் இம்ப்ரூவ் ஆகும்போது தான் நாம் சொன்ன அந்த நோக்கம் எதுன்னு அவங்களுக்கு தெரியும். அப்போ அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணுவாங்க. ஓகே மாஸ்டர், ஸோ இன்னைக்கு ஈஸ்வர பிரணிதானம்னா என்னன்னு பார்த்தோம். நேற்று நிதானமான பயிற்சி, மிதமான பயிற்சி, உறுதியான பயிற்சி அப்படிங்கிற விஷயத்துலேருந்து அதில் ஏதேனும் தடை இருக்குது, அவங்களால பண்ண முடியல, கஷ்டம் இருக்குன்னா டைரெக்டாக ஈஸ்வர பிரணிதானத்துக்கு வரணும் அப்படிங்கிறது பதஞ்சலி மகரிஷி சொல்கிறாரு. அடுத்தது இதே மாதிரி சப்ஜெக்ட் இருக்குது, நம்ம அடுத்தது பேசும்போது இதில் கிளாரிட்டி வரும் உங்களுக்கு. அதுதான் தொடர்ந்து இணைப்பில் இருக்கணும், இருந்தால் தான் இதெல்லாம் விஷயம் புரியும்.